அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருக்குள் நீங்கள் எல்லாரும் ஆமென் நல்லா இருப்பீர்கள் என்று நான் முழு நிச்சயத்தோடு உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். உங்களுக்காக நான் மன்றாடுகிறேன். உங்களுக்காக ஆமென் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து விடுதலையாக்குவார். பிரியமானவர்களே, ஆமென். ஒரு 14 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மனிதர் என்னை இப்படியாய் பார்த்து கேட்டார். எப்படி கேட்டார் என்று நீங்கள் ஒருவேளை நீங்கள் டவுட்டோடு இருக்கலாம், சந்தேகத்தோடு இருக்கலாம். ஏதாவது பாஸ்டர் திட்டாங்களா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். அது என்னவென்று நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். சரியாக ஒரு 14 வருடங்களுக்கு முன்பாக நான் தாம்பரம் பகுதியில நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு சபையில் இருக்கும் பொழுது, அந்த சபைக்கு வந்த ஒரு மனிதன், ஒரு வாலிப மகன் என்ன இப்படியாய் கேட்டான். பாஸ்டர் இங்க வாங்க, அங்கிள் இங்க வாங்க அப்படின்னு. அப்போ என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், பாஸ்டர் ஆதியாகமத்தை பேசுறாங்க, யாத்திரா மோசேன்னு பேசுறாங்க, யோவான்னு பேசுறாங்க, பவுலன்னு பேசுறாங்க, எல்லா அதிகாரங்களையும் பேசுறாங்க எல்லா பாஸ்டர்களும். ஆனா இந்த தீர்க்கதரிசிகளுடைய இந்த மீகா, ஆகாய், ஆபக்கூக், யோனா, இன்னும் மல்கியா, இப்படிப்பட்ட ஒபதியா, ஓசியா, இந்த தீர்க்கதரிசிகளை குறிச்சு, இந்த ஊழியக்காரங்களை குறிச்சு, இந்த கண்டிதலான வார்த்தைகளை குறித்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க பாஸ்டர் என்று சொல்லி என்னிடத்துல 14 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மனிதன் ஒரு வாலிபன் என்னை பார்த்து கேட்டான். அல்லேலூயா. அப்போ நானும் யோசித்தேன், ஆமா எல்லாரும் ஆசீர்வாதத்தை குறிச்சு பேசுறாங்க, ஊழியம் செய்யணும் பேசுறாங்க, வலையை பிடிக்கணும், மீனை பிடிக்கணும், ஆத்மா பிடிக்கணும் பேசுறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் பேசுறாங்க, விதைக்கணும் பேசுறாங்க. ஆனா இந்த குட்டி குட்டி தீர்க்க தரிசியை குறித்து என் வாழ்க்கையில ஒரு பாஸ்டரும் கூட பேசினதில்லை என்று சொல்லி 14 வருடங்களுக்கு முன்பாக அவன் என்னோடு பேசினதை நான் இன்றைக்கு அவனுடைய ஆசைக்காகவும், இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவும், இதை இப்படிப்பட்ட டவுட்டோடு, சந்தேகத்தோடு, கேள்வியோடு இருக்கிற உங்களுக்காகவும் இப்பொழுது நான் பேசுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை கேட்கிற நீங்களும் இப்படிப்பட்ட குட்டி குட்டி தீர்க்கதரிசிகளை நீங்களும் பேச வேண்டும் என்று நான் அந்த மனிதனுடைய சார்பாக நானும் கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரியமானவர்கள், என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மீகா 3ஆம் அதிகாரம், மீகா 3ஆம் அதிகாரத்தில 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாய் கேளுங்கள். மீகா 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவர்களுடைய சதைகளையும் பிடுங்கி, 3வது வசனம், என் ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலை உரிந்து கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணமாகவும் இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவைகளை துண்டிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த மீகா தீர்க்கதரிசி அவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவங்களை நான் எச்சரிக்கை தான் நான் இந்த மீகா தீர்க்கதரிசிய பரிசுத்த ஆவியானவர் பிதா என் மூலமாய் எழுதியிருக்கிறார் என்று அவரே அங்கே சாட்சி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் எங்களை சத்தியத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல நடத்தினவர்களும் இதே போலதான் சில ஆண்டுகள் எங்கள் தோள்களை உரிந்தார்கள், எங்கள் இரத்தத்தை குடித்தார்கள், எங்கள் மேல் பொறாமை கொண்டார்கள், எங்களுடைய இடத்தை அபகரிக்க பார்த்தார்கள், எங்களுடைய தங்கம் வெள்ளி உடைமைகளை பொருளாதாரங்களை அபகரிக்க பார்த்தார்கள். பொறாமையினால் இவனுக்கு எதற்கு இது, இவனுக்கு எதற்கு இது என்று சொல்லி எங்கள் மேலே பொறாமை கொண்டவர்களாக இப்படிப்பட்ட காரியங்களை சில தந்திரமான ஊழியக்காரர்கள், எங்களை வழி நடத்தினவர்கள்
ஆமென். இப்படியாக எங்களுக்கு ஆலோசனை சொல்லி தந்தவர்கள், எங்களை நய வஞ்சிப்பாய் எங்களை பின்தொடர்ந்தவர்களும் இதே போலதான் எங்களை செய்தார்கள். ஆனால் சில நேரம் எங்களையும் அவர்கள் அரவணைத்தார்கள். அதை நான் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆனாலும் எப்படிப்பட்டவர்கள் தன் தோலையும் தன் மாம்சத்தையும் எலும்புகளையும் ஆமென் தின்கிற ஆமென் மனிதர்கள் யார் என்றுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட இந்த மீகா தீர்க்கதரிசி அவர் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டுமா? ஆமென். என்னோடு கூட நீங்கள் வேதத்திலே ஆமென் கனெக்ஷனா இருங்க, கண்டினியூ ஆயிருங்க. அதை அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த மீகா தீர்க்கதரிசி ஆமென் யார் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். அதே வசனத்துல ஆமென் நம்ம அந்த 3வது அதிகாரத்துல 10வது வசனத்துல 8வது வசனத்துல அவர் சொல்றாரு. நீங்க கவனமா கேளுங்க. மீகா 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். நானும் யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். இந்த ஆமென் யாக்கோபு யாரு, இந்த இஸ்ரவேல் யார் என்றுதான் இப்பொழுது நாம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, அதே 3ஆம் அதிகாரம் மீகா 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆமென் நான் சொன்னது, யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்தின் அதிபதிகளே, நியாயம் என்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது. அல்லேலூயா. ஆமென். அடுத்தது என்று சொல்லுகிறார். ஆமென். அதிபதிகளை பார்த்து தான் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதிபதிகளை பார்த்து சொல்லுகிறார். அந்த 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் கீழே ஆமென் அவர் சொல்லுகிறார். ஆமென். யாக்கோபு வம்ச தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே என்று எச்சரிக்கிறார். யாரை என்று சொன்னால் ஆமென் இந்த வேதாகமத்தில் உள்ள ஆமென் ஆசாரியர்களை, தலைவர்களை, ஆமென் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய தலைவர்களை, யாக்கோபின் வம்சத்தாருடைய தலைவர்களை, அதிபதிகளை பார்த்து இந்த மீகா ஆமென் குட்டி தீர்க்க தரிசி இப்படியா இவர்களை எச்சரிக்கிறார். அதுக்குதான் 8வது வசனத்தை சொல்றார். நானும் யாக்கோபின் மீறுதலையும் இஸ்ரவேலுடைய பாவத்தையும் நான் சுட்டி காட்டும்படி வந்திருக்கிறேன். இந்த யாக்கோபு இந்த இஸ்ரவேல் யார் என்று சொன்னால் ஆமென் இவர்களை ஆளுகிற 1வது வசனத்துல யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்தின் அதிபதிகளே, நியாயம் என்னதென்று அறிவது உங்களுக்கு அடுத்தது. அப்படின்னா பக்கத்திலே இருக்கு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா. இன்றைக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் போதாதுங்க. எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொடுத்தாலும் ஆமீன் இன்றைக்கு யாருக்குமே போதாதுங்க. உலக மக்களா இருக்கட்டும், ஊழியக்காரங்களா இருக்கட்டும், பெரிய ஆமீன் அதிபதிகளா இருக்கட்டும், தொழில் ஆமீன் பிசினஸ் மேனுகளா இருக்கட்டும், எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் ஆமீன் பணம் என்கிறது ஆமீன் போதும் என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். என்னிடத்துல 2 வருஷத்துக்கு முன்னாக ஒருவர் சொன்னார்கள். ஆமீன் சென்னை பட்டணத்துல ஆமீன் நான் ஏரியாவை சொல்லல, நீங்க புரிந்து கொள்ளுங்கள் அறிந்தவர்கள். ஆமீன் ஒரு பெரிய ஆமீன் ஒரு ஆளு ஆமீன் பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் தோண்டி அதற்குள்ள சாக்காக பணத்தை எடுத்து வைத்தார்களாம். ஆனால் அந்த நாய் போய் மோப்பம் பிடித்து அதை எல்லாம் கவர்மெண்ட் எடுத்து போய் விட்டார்கள். சிலவர்கள் ஆமேன் கிணற்றுகளிலும் தோட்டங்களிலும் வாழைத்தோப்புகளிலும் பதித்து வைத்தார்களாம். அங்கேயும் போய் நாய் ஆமேன் என்ன செய்யுமா ஆமீன் மோப்பம் பிடித்து எடுத்துக்கொண்டு போய் விட்டார்களாம். இப்படிப்பட்ட ஆமீன் அதிபதிகளை பார்த்து சொல்லுகிறார். இப்படிப்பட்ட யாக்கோபின் வம்சத்தினுடைய ஆமீன் அதிபதிகளை பார்த்து சொல்லுகிறார். நியாயம் என்னதென்று உங்களுக்கு அறிவது ஆமீன் பக்கத்துல தானே இருக்கு, உங்க பக்கத்துல தானே இருக்கு. ஆமீன் வம்சத்து அதிபதிகளே, தலைவர்களே, இவைகளை எல்லாம் நீங்கள் அறிய வேண்டும், உங்கள் பக்கத்திலே தான் இருக்கிறது என்று சொல்லி ஆமீன் எங்களை ஆமீன் சிலவர்கள் வழி நடத்தினவர்கள் எல்லாம் ஆமீன் மேக்சிமம் 98% நீங்க வச்சுக்கோங்களேன். எங்க ஊழியத்துல 17 வருஷ ஊழியத்துல ஆமீன் 98% எங்களை வழி நடத்தினவர்கள் எல்லாம் வஞ்சகத்தினாலும் ஆமீன் வறுமையினாலும் வெறுமையினாலும் பொறாமையினாலும் ஆமீன் நான் வான்கண்ணினாலும் எரிச்சலினாலும் ஆமீன் தான் எங்களை வழி நடத்தினார்கள். வெறும் 2% வேணா ஆமீன் இவன் பொழைச்சு போட்டோம் செத்து போயிட்டா ஆமீன் யோசேப்பை போல பழி நம்ம மேல விழுமென்னு அவங்க அண்ணன் தம்பி சொன்னதை போல இவன் பொழைச்சு போட்டும் என்று சொன்னவர்கள் 2% தான் தவிர பாக்கி 98% எங்களை வஞ்சனையினாலும் பொறாமையினாலும் ஆமீன் வான்கண்ணினாலும் எரிச்சலினாலும் சண்டையினாலும் கோபத்தினாலும் ஆமீன் கோல்மூற்றுகளினாலும் எங்களை வழி நடத்தினார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆமீன் ஊழியக்காரர்கள்
உலகத்தில் அப்படிப்பட்ட அதிபதிகள், அப்படிப்பட்ட ராஜாக்கள், அப்படிப்பட்ட பிரபுக்கள், அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் எங்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். எங்கள் தோலை கிழித்தார்கள், எங்கள் சதையை தின்றார்கள், எங்கள் எலும்புகளை சுரண்டினார்கள். இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், தோல் என்கிறது உங்களுடைய சரீரத்துக்கு ஒரு பாதுகாப்புங்க. எப்படி ஒரு போர்வையை போட்டு நீங்கள் மூடி படுக்கிறீர்களோ, எப்படி ஒரு கம்பளியை போட்டு உங்கள் மேலே நீங்கள் படுக்கிறீர்களோ பனி நேரங்களில மழை நேரங்களில, அது நம்முடைய சரீரத்திற்கு தோல் என்கிறது. ஆமீன். உங்கள் தோலுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு பினிஷிங், ஒரு அழகு, ஆமீன், உங்களுக்கு அதை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த தோலை, அந்த தோள்பட்டையிலிருந்து நீங்கள் பிக்கும் பொழுது, அதை உரிக்கும் பொழுது உங்களுக்கு என்னதான் உண்டாகும்? ஆமீன், வேதனை உண்டாகும், சொற்சல் உண்டாகும், அந்த இடத்துல அழகு குறைந்து போகும், அந்த இடத்துல ஒரு டேமேஜ் காணப்படும். பிரியமானவர்கள், எதையாவது விட்டுருங்க, தோல் சீக்கிரமா ஆமேன் கீழே விழுந்து கிராச்சிஸானா அவங்களுக்கு ஆறிடும். ஆனா சதையை தின்றார்கள். எப்படிங்க? அல்லேலூயா. சதையை தின்கிறது என்கிறது ஒரே நாளில உங்கள் முதுகையோ உங்களுடைய லெக் பீஸையோ கடிச்சு திங்கிறது அல்ல. நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் உங்கள் சரீரங்களை தின்று கொண்டே இருப்பார்கள். இதை எச்சரிக்கிறவர் தான் மீகா. இதை எச்சரித்து சொல்லுகிறவர் தான் மீகா. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை தேவன் தர வேண்டும். இன்றைக்கு உங்கள் இதயங்களில் ஒரு மாற்றங்களை தேவன் செய்ய வேண்டும் என்றுதான் இந்த மீகா தீர்க்கதரிசி மூலமாகவும் 14 வருடங்களுக்கு முன்பாக ஆமீன் என்னோடு கேள்வி கேட்ட ஆமீன் அந்த மனிதனுக்காகவும் கர்த்தர் இந்த வார்த்தையை என் மூலமாய் இந்த வேளையிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மீகா தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால், ஆமீன் அந்த 10வது வசனத்துல 8வது வசனத்துல இப்படிப்பட்டவர்களுக்கு, 1வது வசனத்துல இப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், தேவ ஆவி அருள் ஆமீன் பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கும்படியாக தான் தேவன் என்னை இந்த மீகா தீர்க்கதரிசி மூலமாய் இந்த மீகா புஸ்தகத்தை எழுத வைத்தார் என்று அவர் சிஷ்டாங்கமாய் இங்கே 8வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அதற்கு அடையாளமாக மீகா 3ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 10வது வசனத்திலும் இப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமீன். அந்த மனிதன் என்னோடு கேட்டது ஆமீன் எனக்கு இன்னைக்கு தான் ஆமீன் அது எனக்கு ஆமீன் நினைவு வந்தது. பிரியமானவர்களே, இந்த வேலையில் தான் எனக்கு அது நினைவு வந்தது. 14 வருடங்களுக்கு அப்புறமாக இந்த 2026 8வது மாசத்துல ஆமீன் இந்த 9 மணிக்கு தான் நான் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, பைபிள் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அவனுடைய ஞாபகம் வந்தது. நானும் மீகா புஸ்தகத்தை ஆமீன் யோனா புஸ்தகத்தை படித்து மீகாவை படிக்கும் பொழுது எனக்கு 14 வருடங்களுக்கு முன்பாக சொன்ன அந்த ஞாபகம் எனக்கு வந்ததினாலே தேவன் எனக்கு சில வசனங்களை குறிப்பிட்டார். அதை எழுதிதான் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அதிபதிகள், இப்படிப்பட்ட ராஜாக்கள், இப்படிப்பட்ட தலைவர்கள், இப்படிப்பட்ட ஆமீன் வம்சத்து அதிபதிகள் யாக்கோபிலும் யூதாவிலும் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே ஆமீன் மீகா தீர்க்கதரிசி மூலமாய் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆமீன் தோலை தின்னா எப்படி இருக்கும்? டேமேஜ் ஆயிருங்க, அங்கங்க டேமேஜ் ஆயிரும். ஒரு பேரிக்காவை நீங்க சாப்பிடும் பொழுது ஆனா ஒரு ஆப்பிள கடிச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அந்த ஆப்பிள கடிச்சு சாப்பிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பாருங்க, அந்த இடம்லாம் அப்படியே கருப்பு கருப்பா ஆயிரும். பிரியமானவர்களே, மாதுளம்பழத்தை வெட்டி நீங்கள் ஆமீன் அதை ஆமீன் ஒரு அரை மணி நேரம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதுளம்பழத்துடைய கலர் என்ன செய்யும்? அப்படி லைட்டா டம்மி ஆகும், தோள்கள் எல்லாம் வாடி போகும். பிரியமானவர்களே, அதே போல ஒரு பழத்தை, வாழைப்பழத்தை, எந்த பழத்தை வேணாலும் நீங்கள் எடுத்து வாடி கடிச்சு விட்டு அதை வச்சு பாருங்கள், அந்த இடத்துல ஆமீன் லைட்டாக மங்கினதாக ஆமீன் அங்கே ஒரு குழியாக டேமேஜ் ஆகி இருக்கும். நீங்கள் எந்த பழத்தை வேணாலும் நீங்க சாப்பிட்டு அதை வைத்து காலையில பாருங்க, நைட்டு பாருங்க, சாயங்காலம் பாருங்க. அதே போல உங்களுடைய சரீரத்தை ஆமீன் இவர்கள் சாப்பிடுகிறார்களா? உங்களுடைய தோலை அவர்கள் உரிக்கிறார்களா? உங்கள் எலும்புகளை அவர்கள் துண்டகம் பண்ணுகிறார்களா? பெரிய மாணவர்களே, இங்க தேவ வசனம் அழகாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 2வது வசனத்துல, ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்களில் இருக்கிற அவர்களுடைய தோள்களையும் எலும்புகளையும் சதைகளையும் அவர்கள் துண்டகம் பண்ணுகிறார்கள்.
எங்களுடைய சரீரங்களையும் எங்களை ஆண்டு கொண்ட பல ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களை சத்தியத்திலே நடத்தின இந்த 98% பாஸ்டர்கள், ஊழியக்காரர்கள், என்னை நடத்தின எல்லாரும் இப்படிதாங்க. என் தோலை உரிதைக்கும், என் சரைய திங்கிறதுக்கும், என் எலும்ப சுரண்டுவதற்கும் ஆமென் என்னை பயன்படுத்தினார்கள். என்னை ஆமென் அப்படியாக வழி நடத்தினார்கள். ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் ஏசப்பாவுக்காக, தேவனுக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும். நாம் தியாகம் பண்ணி விட்டோம், அர்ப்பணித்து விட்டோம், களத்தில் இறங்கி விட்டோம். இயேசு சொல்றார் இல்லையா, களத்தில் மேல கை வைத்தவன் ஆமென் திரும்பி பார்க்க மாட்டான் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக ஆமென் நாங்கள் இந்த நாள் வரை தேவன் எங்களை நிற்க பண்ணி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உன்னை அப்படிப்பட்ட ராஜாக்கள், பிரபுக்கள், அதிபதிகள் ஆமென் உன் எலும்புகளை வெட்டுகிறார்களா? உன் எலும்புகளை துண்டகம் பண்ணுகிறார்களா? உன் சதைகளை, உன் சரீரத்தில் இருக்கிற சதைகளை கொஞ்சம் கொஞ்சமாய் ஆமென் தின்று கொண்டிருக்கிறார்களா? அல்ல உன்னுடைய ஆமென் தோலை ஆமென் உரிக்கிறார்களா? அல்லேலூயா. இது எல்லாம் வேதனை குறிக்கும் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட சகிப்பை மீகா ஆமென் பார்க்க முடியாமல் தான் ஆமென் அவர் பலன் கொண்டு பொங்கி எழுகிறார். பலன் கொண்டு பொங்கி எழுந்து இந்த அதிபதிகளை, இந்த ராஜாக்களை, இந்த ஆமென் இஸ்ரவேல் வம்சத்தாரை, ஆமென் யாக்கோவின் அதிபதிகளை இப்படியாய் அவர் கண்டனம் பண்ணுகிறார். அவர்களை கண்டித்து உணர்த்துகிறார். இன்னொருத்தங்க சொன்னாங்க, ஆமென் பணம் எவ்வளவு இருந்தாலும் பத்தாது என்று. ஆமென் நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆமென் இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நாளிலே உங்களை போல மனிதர்கள் அநேகர் இந்த இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, அநேக இடங்களிலே ஆமென் மாட்டிக்கொண்டு சிக்கிக் கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எல்லாரும் தேவனுக்காக பயந்து, தேவனுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உங்களை கேட்க யாருமே இல்லை என்று சொல்லி ஆமென் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை கேட்க யாருமே வரவில்லை என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? பீகார் பட்டணத்துல, ஹைதராபாத் மாநிலத்துல, ஆமென் மும்பை பகுதியில, ஆமென் விஜயவாடா பகுதியில ஆமென் சிறையில மாட்டிக்கொண்டு, ஆமென் காட்டுக்குள்ள மாட்டிக்கொண்டு, ஆமென் உன்னை வீட்டுக்குள்ள ஆமென் பெரிய அறையில உங்களை பூட்டி போட்டு 13 நாள் சாப்பாடு தராம உங்களை பூட்டி போட்டு ஆமென் குடும்பத்தோட உங்களை சாகடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறாங்களா? கவலைப்படாத, மீகா வருகிறார், மீகா வருகிறார், மீகா வருகிறார், மீகா வருகிறார் அவர்களை எச்சரிக்கும்படி, அப்படிப்பட்டவர்களை எச்சரிக்கும்படி இந்த மீகா எச்சரித்ததை போல இந்த நாளிலே உன்னை கப்படிப்படுத்துகிறவர்கள், உன்னை எப்படியாக தூண்டுகிறவர்கள், உன் தோலை உரிக்கிறவர்கள், உன் எலும்புகளை வெட்டுகிறவர்கள், உன் மாம்சத்தை தின்னுகிறவர்களுக்கு இப்பொழுது மீகாவுடைய வார்த்தை வருகிறது. அதிபதிகளே, அதிபதிகளே, தலைவர்களே, பிரபுக்களே, வம்ச அதிபதிகளே, உங்களை தேவன் எச்சரிக்கும்படியாக இந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் இப்பொழுது வருகிறார். வருகிறார், உன்னை காப்பாற்ற வருகிறார், உன்னை விடுதலையாக்க வருகிறார், உன்னை மீட்டுக் கொண்டு வர வருகிறார். ஹைதராபாத்ல ஆமென் ஒரு அறைக்குள்ள உங்களை பூட்டி போட்டு கொண்டு இருக்கிறாங்க. குடும்பமாய் 13 நாள் ஆகிவிட்டது. எங்களை விடுவிக்க யாரும் இல்லை, எங்களை காப்பாற்ற யாரும் இல்லை, எங்களை பார்க்க யாரும் இல்லை. என் எலும்புகள் உழுகிறது, என் தோள்கள் உரிகிறது, என் மாம்சங்களை பசி தின்னுகிறது என்று சொல்லி ஆமென் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற உன்னை இப்பொழுது இந்த மீகா தீர்க்கதரிசி மூலமாய், கர்த்தர் என் மூலமாய் அப்படிப்பட்டவர்களை தண்டிக்கும்படி, அப்படிப்பட்டவர்களை சிறைபிடிக்கும்படி, அப்படிப்பட்டவர்களை துன்பகம் பண்ணும்படி கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமாங்க, இன்னைக்கு அநேக ஆமென் இடங்களிலே மக்களை உயிரோடு தின்னு கொண்டிருக்கிறார்கள். மக்களை உயிரோட தோலை உரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை கொஞ்சம் கொஞ்சமாய் ஆமென் மனிதர்களை தின்று கொண்டிருக்கிறார்கள்.
மனிதனுடைய எலும்புகளை அப்படியே துண்டகமாய் முறித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இங்கே மீகா ஆமென் இந்த மனிதர் எழும்புகிறார். ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஏன் இதை செய்கிறீர்கள்? உங்களை போல அவர் சிறுமைப்பட்ட மனிதர்கள் அல்லவா? நீங்கள் அதிபதிகளும் தலைவர்களும் எஜமானும் பிரபுக்களும் வம்சத்து தலைவர்களுமாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு எந்த குறைவும் இல்லையே. பின்ன ஏன் இந்த ஜனங்களை பிடுங்குகிறீர்கள், அழிக்கிறீர்கள், தின்னுகிறீர்கள், தோலை ஒழிக்கிறீர்கள், எலும்பை துண்டு துண்டாய் வெட்டுகிறீர்கள் என்று சொல்லி மீகா பாரத்தோடு வைராக்கியத்தோடு கோபத்தோடு வருகிறார். ஆகவேதான் அந்த 14 வருடங்களுக்கு முன்பாக அந்த மனிதன் என்னோடு சொன்ன, அந்த வாலிபன் என்னோடு சொன்ன வார்த்தை இந்த 2026 8வது மாசம் இந்த 25வது தேதியில ஆமென் தேவன் எனக்கு நினைப்பூட்டினார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் வாழ்க்கையில ஆமென் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாயா? உன்னுடைய வீட்டில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாயா? உன்னுடைய ஊழியத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாயா? ஆமென் உன்னுடைய வியாபாரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாயா? உன்னுடைய தொழிலில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாயா? உன்னுடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாயா? ஆமீன் கேரளாவில் ஆமீன் கொல்லங்கோடு பகுதியில ஆமீன் நீ இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆமீன் குருவாயூர் கொல்லங்கோடு பகுதியில ஆமீன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில உன் தாயை விட்டு உன் தகப்பனை விட்டு உன்னுடைய மனைவி பிள்ளைகள்லாம் விட்டு ஐயோ என்று சொல்லி ஆமென் உன் சரீரத்துல அநேக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? அநேக வேதனையோடு இருக்கிறாயா? ஐயோ எலும்புகள் உருகுகிறது, என் மாம்சங்கள் கரைகிறது, ஐயோ என் தோள்கள் எல்லாம் சுருங்குகிறது என்று சொல்லி ஆமென் குருவாயூர் பக்கத்துல ஆமென் கொல்லங்கோடு பக்கத்துல ஆமென் இப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்த்து கொண்டிருக்கிற உன்னை விடுவிக்க இந்த மீகாவை போல ஆமென் அப்படிப்பட்டவர்களை கண்டிக்கும்படி, அப்படிப்பட்டவர்களை சிசிக்கும்படி, அப்படிப்பட்டவர்களை கடிந்து கொள்ளும்படி இந்த வார்த்தை உன்னை தேடி வருகிறது. இந்த வார்த்தை உன்னை தேடி வருகிறது. பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் ஆமென் மனிதனை மனிதனாய் நடத்துங்கள். உங்கள் பிள்ளைகளை பிள்ளைகளாய் நடத்துங்கள். உங்கள் உடன் ஊழியக்காரனாய் நடத்துங்கள். உங்களுக்கு இருக்கிற தொழில்காரர்களை ஆமென் ஆணையும் பெண்ணையும் உங்களுக்கு சமமாய் நடத்துங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் ஆமென் இந்த மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் மூலமாய் ஆமென் உங்களோடு பேசுகிறார். அப்படிப்பட்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் இதை பார்க்க போகிற உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆமென் விசாரிக்கும்படி உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் துன்பப்படுத்தினவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். துன்பப்படுத்தும்படியாக நீ பிளான் செய்து கொண்டிருக்கிற உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். துன்பப்படுத்த வேண்டும் என்று நாளைக்கு குறி வைத்து தாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிற உன்னோடு தேவன் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். அதிபதியே, வம்சத்து அதிபதியே, இஸ்ரவேலின் அதிபதியே, யாக்கோபின் அதிபதியே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த 2வது வசனம் 3வது வசனத்தின் படி, இந்த 2வது வசனத்தின் 3வது வசனத்தின் படி அவர்களுடைய தோள்களை சேதப்படுத்தாதே, அவருடைய சரீரத்தை சேதப்படுத்தாதே, அவங்களுடைய எலும்புகளை துண்டகம் பண்ணாதே, கேட்க யாரும் இல்லை என்று சொல்லி இருக்காதே, கேட்க யாரும் இல்லை என்று சொல்லி நினையாதே. இங்கே மீகா எழும்பினார். இதை கண்ணீரோடு பாரத்தோடு துக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற உன்னை விடுவிக்க இயேசு வருகிறார். உன்னை காப்பாற்ற இயேசு வருகிறார். உன்னை காண இயேசு வருகிறார்.
சிறைச்சாலையாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலிலே படுக்கையாக இருக்கட்டும், வீட்டிலே படுக்கையாக இருக்கட்டும், ஆமென், பீகார் மாநிலத்தில ஆமென் மரத்தோரமாய் படுக்கையாய் இருக்கட்டும், ஆமென், அறையிலே பூட்டப்பட்டு 13 நாட்கள் குடும்பத்தோடு கட்டப்பட்ட நிலைமையாக இருக்கட்டும், ஆமென், கேரளா குருவாயூர் கொல்லங்கோடு பகுதியில ஆமென் தோள்கள் சுருங்குகிறது, என் சரீரம் மெலிகிறது, என் எலும்புகள் எல்லாம் துண்டு துண்டாய் உடைகிறது என்று சொல்லி பார்த்து அழுது கொண்டிருக்கிற உன்னை மீட்க பரிசுத்த ஆவியானவருடைய தீர்க்கதரிசிகள், பரிசுத்த ஆவியானுடைய தூதர்கள், பரிசுத்த ஆவியானுடைய பாஸ்டர்மார்கள், பரிசுத்த ஆவியானுடைய ஏஞ்சல்கள் உன்னை காக்கும்படி, உன்னை மீட்கும்படி, உன்னை பார்க்கும்படி, உன்னோடு பேசும்படி, உன்னை காண வரும்படி அவர் வருகிறார்கள். சொப்பனத்தின் மூலமாய் உன்னை விடுவிக்கிறார். தேவ தூதர்கள் இன்றைக்கு உன் சரீரத்தை தொழுகிறார்கள். தேவ தூதர்கள் உன் சரீரத்தை தொழுகிறார்கள். மெலிந்த உடலோடு எலும்புகள் எல்லாம் தெரிகிறது. சரீரம் முழுவதுமாக எலும்புகள், சரீரம் முழுவதுமாய் நரம்புகள், சரீரம் முழுவதுமாக தோல் சுருக்கத்தினாலே ஆமென் படுத்து கொண்டிருக்கிற இந்த வேளையில, இந்த ராத்திரி ஆமென், இந்த 8வது மாசம் இந்த 25ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு ஐயோ அழுது கொண்டிருக்கிற உன்னை பார்க்கிறார். சொப்பனத்திலே உன்னை தொடுகிறார். தரிசனத்திலே உன்னோடு பேசுகிறார். உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், சுருக்கங்கள், வலிகள், எலும்புக்கு வியாதிகள் சுகமாக்க இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். தரிசனத்தின் மூலமாய், சொப்பனத்தின் மூலமாய். அன்பு மகனே, அன்பு மகனே, பார்வோனிடத்தில் ஜனங்கள் எல்லாம் அழுதார்கள். எங்களை ரட்சிக்க ஒருவன் வருவானா, என்னை ரட்சிக்க ஒருவன் வருவானா, ஒரு ரட்சகர் வருவானா என்று சொல்லி இந்த வேளையில ஒரு ரட்சகர் வருகிறார். ஒரு ரட்சகர் வருகிறார். ஒரு ரட்சகர் இயேசு வருகிறார். ஒரு ரட்சகன் வருகிறார் உன்னை காண, உன்னை மீட்க. ஒரு இரட்சகராகிய இயேசு வருகிறார். நீ பயப்படாதே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படிப்பட்ட மக்களை, மனிதனை, குடும்பங்களை, ஊழியர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே தொட்டு சுகமாக்கினதற்காக நன்றி. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல இயேசப்பா. ஆமென், ஆமென். God bless you. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆமென், நன்மை வருகிறது, அதை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். உங்களுக்கு ஜெப உதவி, ஏதோ ஆலோசனைகள் தேவை என்று சொன்னால் ஸ்கிரீனில் காணுகிற போன் நம்பரில் அணுகுங்கள். நாங்கள் உங்களோடு பேசுவோம், நீங்கள் எங்களோடு பேசலாம். தேவன் நம்மோடு பேசுவார், உங்களை விடுதலையாக்குவார். இந்த செய்தி, இந்த ஆமென் வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால், இது உண்மையிலே உங்களுக்கு ஆசீர்வாதமாக விடுதலையா இருக்கும் என்று சொல்ல, இந்த ஊழியத்தை தாங்கவும், இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கவும் நீங்கள் மறக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.